யார்? அவரை எழுப்புறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், அவரை எழுப்புறதற்குன்னு ஒரு பலன் வேணும், அவரை எழுப்புகிறது என்று ஒரு மனசு வேணும். ஆண்டவர் அந்த கப்பலுடைய அடித்தட்டத்திலே ஆண்டவர் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் உறங்கி கொண்டிருக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புயல் அடிக்குது. அந்த கப்பலே அமிழ்ந்து போகத்தக்க அளவிற்கு பயப்படுறாங்க அவங்க. அவ்வளோ போராட்டம். ஏன்னா ஆண்டவர் என்னவா இருக்கிறாருன்னா, ஆண்டவர் தூங்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அமைதியாக ஒரு காலகட்டத்தை, அந்த ஒரு சாபத்தை முறியடிக்கிற வரைக்கும், ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு நபர் யார்? அந்த விடுதலையை வாங்கி தருகிற ஒரு நபர் யார்? அந்த விடுதலைக்காக போராடுகிற ஒரு நபர் யார்? அந்த விடுதலைக்காக ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஒரு நபர் யார்? அந்த கூட்டத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கத்தர் வைப்பாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். இந்த உலகத்துல சோர்வு அப்படின்றது சொன்னது போற அப்ப தேவனுடைய மனுஷனாகிய ஒரு மிகப்பெரிய தீர்க்கதாசியாகிய எலியாவுக்கே சோர்வு வருமானால் நமக்கு சோர்வு வருமானு கேட்டா கண்டிப்பா சோர்வு வரும். ஆனா இந்த சோர்வு சரீர சோர்வுன்னு ஒண்ணு இருக்குது, ஆவிக்குரிய உள்ளான சோர்வுன்னு ஒண்ணு இருக்குது. சில நேரத்தில் நம்முடைய சரீரம் கூட சோர்ந்து போகலாம். அப்படின்னா சரீரத்தில் ஒரு சோர்வு வந்துச்சுன்னா கூட சரி, ஒரு நாள் ஒரு வேலைக்கு போகாமல் 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டா அடுத்த நேரத்தில் அந்த சோர்வு, அந்த பலவீனம் நம்மளை விட்டு மாறி போகும். ஆனால் மனசுக்குள்ளதான் நமக்கு சோர்வு வரக்கூடாது. நிறைய பேருக்கு வெளியில எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் எங்கே சோர்வாக இருக்குன்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சோர்வை உலகத்தில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது, வெளியில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது. வேலை பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும், வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, உடம்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், மிஷின் மாதிரி உடம்பு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் என்னன்னா எதுலையுமே திருப்தியே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது, மகிழ்ச்சியே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் என்ன அப்படின்னா உள்ளான சோர்வு அப்படின்னு அர்த்தம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளான சோர்வுகளை நம்ம ஜெயிக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற யோசிக்கிறீர்களோ அதை குறித்ததான சொப்பனங்கள் உங்களுக்கு வரும். நிறைய பேர் சொப்பனத்தை பார்த்து பயப்பட்டுருவாங்க, சொப்பனத்தை பார்த்து என்னமாய் நடக்குமோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்போ ஏன் அது வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தனையிலே நல்லதை யோசிக்காமல் இருக்கிறதா. அதனால இன்றைக்கு ஒண்ணு என்னன்னா, என்னுடைய சிந்தனை நல்லா ஆகணும்னா முதல்ல என்னுடைய யோசனையை, தேவையற்ற யோசனைகளை நான் ஸ்டாப் பண்ணணும். அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். நமக்கு